அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் தேர்தல் நெருங்குது. கட்சிகள் அவங்களுடைய கூட்டணியும் கட்சி வேட்பாளர்களும் அறிவிக்க துவங்கிட்டாங்க. தேர்தல் நாள் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். நாடு முழுக்க அதிகரித்து வரும் விவசாயிகளுடைய தற்கொலையை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது பாஜக முன் வச்ச முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், விவசாயத்திற்கான விவசாய உற்பத்தியில குறைந்தபட்ச இந்த தொகையை நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம். 1.5 மடங்கு, அதாவது செலவு செய்வதை விட ₹1 செலவு பண்ணால் ₹1.50 லாபம் கிடைக்கும் அளவுக்கு நாங்கள் இந்த எம்எஸ்பியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பாஜக தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அதே மாதிரி 2022ஆம் ஆண்டுக்குள்ள விவசாயிகளுடைய இன்கம், அவங்களுடைய வருவாயை இரட்டிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி 2016-17 நிதிநிலை அறிக்கையில இதற்கான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம், விவசாயிகள் நலனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த 2 வாக்குறுதிகளுமே வெறும் ஒரு 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 பேரளவுல ஒரு வெத்து வாக்குறுதியாக தான் இருக்கே தவிர்த்து நடைமுறையில அதை இன்ன வரைக்கும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 2022க்குள்ள விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பா ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது இரட்டிப்பா ஆக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மரணம், விவசாயிகளுடைய தற்கொலை அப்படின்றது கணிசமாக குறைஞ்சிருக்கணும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2017, 18, 19, 20, 21 இந்த 5 ஆண்டுகளில் இருந்த விவசாய தற்கொலையை விட இந்த 2022ஆம் ஆண்டுல அதிகமான தற்கொலை நடந்திருக்கு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சார்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட்ஸ் இன் இந்தியா 2022 அப்படின்ற இந்த ஆய்வறிக்கை, இந்த அறிக்கையில தான் பாத்தீங்கன்னா எவ்வளவு விவசாயிகள் இந்த 2022ஆம் ஆண்டு தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் படி 2022ஆம் ஆண்டு மட்டும் 11,290 பேர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இந்த 11,290 பேர்ல பாத்தீங்கன்னா 5,207 பேர் விவசாயிகளாகவும் 6,083 பேர் விவசாய கூலிகளாகவும் இருக்காங்க. அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளை விட விவசாயிகள் கூலிகள் அதிகமா தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் 2016 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாயிகளோட தற்கொலை எண்ணிக்கை அதிகமா இருக்கும், விவசாயிகள் கூலிகள் கம்மியா தற்கொலை எண்ணிக்கை இருக்கும். ஆனா இந்த ட்ரெண்ட் அப்படின்றது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதாவது விவசாயிகளை விட விவசாய கூலிகள் அதிக அளவுல தற்கொலை செய்யும் ஒரு சூழலுக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஏன் விவசாய கூலிகள் அதிக அளவுல தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா கணக்குல எடுத்துதான் ஆகணும். விவசாயிகள் தற்கொலை அப்படின்னு சொல்லும் போது உடனே நினைவுக்கு வருவது 2016, 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல நடந்த அதிகப்படியான விவசாயிகள் தற்கொலை தான். 2016ஆம் ஆண்டு இங்க பருவமழை பொய்த்து போன காரணத்தினாலும் 62% ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் 62% ஷார்டேஜா இருந்துச்சு. அப்ப அந்த காரணத்தினாலும், காவிரி தண்ணீர் வராத காரணத்தினாலும் கடைமடை பகுதியில், குறிப்பாக காவிரி டெல்டாவுடைய புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள்ல அதிகமா விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நாகப்பட்டினத்திலையும் விவசாயிகள் தற்கொலை அதிகமாக இருந்துச்சு. அப்ப பூவுலகின் நண்பர்கள் சார்பாக நாங்க 2017ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பத்தை நேரில் சந்தித்து அதற்கான என்ன காரணம் அப்படின்னு கண்டறியும் ஒரு முயற்சியில ஈடுபட்டிருந்தோம். 2017 ஒரு 7 விவசாயிகள் வீட்டுக்கு நாங்க நேரடியாக சென்றிருந்தோம். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு விவசாயியுடைய மரணத்தை வைத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தலைஞாயிறு பகுதியில், அதாவது நாகப்பட்டினத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தலைஞாயிறு அப்படின்ற ஒரு ஊரு. அந்த தலைஞாயிறுல பாத்தீங்கன்னா பிரிஞ்சுமுலை அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய முருகன் அப்படின்ற ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவர் வீட்டுக்கு நாங்கள் நேரடியாக போய் என்ன நடந்தது, எப்படியான ஒரு அழுத்தத்தில் அவர் இருந்தார், இந்த தற்கொலைக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். அப்போ அவங்களுடைய மனைவி சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் முருகன் பார்த்தீங்கன்னா இவருக்கு சொந்தமாக நிலம் இல்லாத காரணத்தினால் குத்தகைக்கு நிலம், அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு விவசாயியிடம் 3 ஏக்கர் குத்தகைக்கு நிலம் வாங்கி
அந்த விவசாயத்தை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 15 வருஷமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டாலும் இந்த குத்தகை நிலம் அப்படின்ற இது வந்து 80,000 ரூபாய்க்கு வந்து அவங்க குத்தகைக்கு எடுத்து அதை வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த பருவமழை பொய்த்து போனதுனால, காவிரி தண்ணீர் வராததுனால, அது தொடர்ச்சியா 2வது வருடம் அந்த வறட்சி இருந்த ஒரு சூழல்ல அவர் பயிர் வந்து கிராப் ஃபெயிலியர், அவர் பயிர் வந்து முற்றிலும் கருகி போய்விட்ட ஒரு சூழல்ல அவர் வந்து 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப முருகனுடைய இறுதி ஊர்வலம், அவர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறுதி ஊர்வலம் நடக்குது. அப்ப இந்த இறுதி ஊர்வலத்துல வந்து கலந்துக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்கும் போது அந்த குத்தகைக்காக இந்த நிலத்தை கொடுத்த விவசாயி பாலசுப்ரமணியமும் அதுல கலந்துருக்காரு. அப்ப நம்மளாலதான் நம்மளுடைய அந்த 80,000 ரூபாய் கொடுக்க முடியாம தான் இவர் தூக்கிட்டு செத்தாரோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில ரொம்ப வேதனைப்பட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப அழுது புலம்பிட்டு இருந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு அந்த இறுதி ஊர்வலத்திலே அவரும் இறந்து போனார். இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை குறிக்கிறதுக்காக அது எவ்வளவு தூரம் வந்து அவங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு முருகன் மாதிரி நமக்கு 11,290 விவசாயிகள் வந்து நாடு முழுக்க இறந்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கு. இப்ப இறந்து போன முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கான அந்த கடன் அப்படின்றது அந்த 80,000 ரூபாய் குத்தகை கொடுக்க வேண்டிய பணமும் அது இல்லாம ஒரு 30,000-40,000 ரூபாய் கடன் இருந்திருக்கு. இவருடைய மொத்த கடனுமே பாத்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான். நாங்க நேர்ல போய் பார்த்த அந்த 7 குடும்பத்திலுமே இருந்த கடன் அப்படின்றது 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதா இருந்துச்சு. ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் அப்படின்றது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடன் சுமையாக தெரிந்த ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருமானம் இதுல இருந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. விவசாயம் லாபகரமா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயம்தான். இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸ் எதனால வந்து இவங்க அதிகமா இந்த கடனுக்கு ஆளாகிறாங்க, எதற்காக வந்து இவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நிலைமைக்கு ஏன் இந்த அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆகுது அப்படின்றதுக்கு வேணா காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் அடிப்படை காரணம் அப்படின்றது விவசாயம் வந்து லாபகரமான தொழிலாக இல்லை அப்படின்றது தான் அடிப்படையான காரணம். அதற்கு அரசு இதை லாபகரமாக ஆக்க வேண்டிய அரசு தவற விட்டது, எந்த வகையெல்லாம் தவற விட்டுச்சு அப்படின்றத நம்ம நிச்சயமா பார்க்கணும். அதே 2017ஆவது வருஷம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 58 வயது கரும்பு விவசாயி செல்வராஜ் அப்படின்றவர் அவருடைய கரும்பு விவசாயத்திற்கு போதுமான நீர் கிடைக்காதனால், பருவமழை பொய்த்து போனதுனால், அவருக்கு பாசனத்துக்கு நீர் கிடைக்காதனால அவருடைய கடைசி ஆப்ஷனா ஒரு கடைசி முயற்சியாக போர்வெல் வந்து அவருடைய விவசாய நிலத்துக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காரு. அது ஏற்கனவே 45 அடிக்கு இருந்த இந்த போர்வெல்ல 115 அடிக்கு வந்து அவர் வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. 115 அடிக்கு போர்வெல் போடுறதுக்காக கடனாக ஒரு 1,50,000 லட்சம் ரூபாயும் அவர்கிட்ட இருந்த சேமிப்பு ஒரு 40-50,000 சேர்த்து 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவர் வந்து போர்வெல் போட்டிருக்காரு. ஆனா போர்வெல் போட்ட பிற்பாடும் கூட 110 அடியில கூட வந்து நீர் கிடைக்காத ஒரு சூழல்னால அவருடைய கரும்பு வந்து கருகி இருக்கு. அவர் கரும்பு வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த வலியை தாங்கி கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 2017ஆம் ஆண்டு 2 மாதங்களில் மட்டும் காவிரி டெல்டா பகுதியில் குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மட்டும் 120 விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ 2017 நடந்த இந்த விவசாய தற்கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் தண்ணீர் பற்றாக்குறை, காவிரி தண்ணீர் வராதது, அங்கே இருக்கக்கூடிய பருவமழை பொய்த்து போனது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ 2018ஆம் ஆண்டுலையும் பார்த்தீங்கன்னா 401 விவசாயிகள் தமிழ்நாட்டில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2019ஆம் ஆண்டு 2018ஐ விட 6% அதிக தற்கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அப்போ 2016, 17, 18ஐ விட அதிக தற்கொலை வந்து 2019ல் நடந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அதற்கு கஜா புயல் வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு. அப்போ நிறைய ஃபேக்டர்ஸ், ஒரு விவசாய தற்கொலைக்கு பின்னாடி பல காரணங்கள் இருந்தாலும் அந்த அதிகரித்த தற்கொலைகளுக்கு வந்து கஜா புயல் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டுச்சு. 2018ல் வந்த கஜா புயல்ல பார்த்தீங்கன்னா 19,720 ஹெக்டர் விவசாய நிலங்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 62.4 லட்சம் தென்னை மரங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு.
இப்போ இவ்வளவு பாதிப்புகள் வந்து கஜா புயல்னால ஏற்பட்ட ஒரு காரணத்தினால விவசாயிகள் தற்கொலை வந்து அதை அதிகரிச்சுது. அதனால விவசாயிகள் நிறைய தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது விவசாயிகள் அமைப்புகள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு தெரிய வந்திருக்கு. 2016-17 பருவமழை பொய்த்து போன போதும் சரி, 2017ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி தண்ணீர் வந்து திறந்து விடாத போதும் சரி, 2018-19களில் கஜா புயலுடைய தாக்கம் இருந்த போதும் சரி, அப்போதெல்லாம் இருந்ததை விட அதிகப்படியான விவசாயிகள் மரணம் இப்போது 2021 22 நடந்திருக்கு. அப்படின்னா நிச்சயமாக இதற்கான காரணங்கள், இதற்கான என்ன அடிப்படை பிரச்சனை அப்படின்றது ஆராயப்பட வேண்டும். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் 722 பேர் விவசாயிகள் மற்றும் விவசாய கூலிகள் 722 பேர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதுல விவசாயிகள் 122 பேரும், விவசாய கூலிகள் 606 பேர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது விவசாயிகளை விட 6 மடங்கு அதிகமாக, கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமான விவசாயிகள் கூலிகள் வந்து தமிழ்நாட்டில் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இதை வந்து நிச்சயமாக இதற்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். மற்ற ஸ்டேட்ல மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாய கூலிகள் வந்து விவசாயிகளை விட கம்மியா தற்கொலை பண்ணியிருக்காங்க. சில ஆந்திரா மாதிரி கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல ரெண்டும் சரிசமமா இருக்கு. இதுல வந்து 1000 பேர் இறந்துருந்தாங்கன்னா விவசாய கூலிகளும் 1000 பேர் இறந்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 122 விவசாயிகளும் 606 விவசாய கூலிகளும் இறந்திருக்கிறாங்க. அப்ப அதற்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். இந்த 5 வருஷமுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய தற்கொலை தமிழ்நாட்டில் அது வந்து கணிசமான அளவு வந்து அதிகரிச்சுட்டு தான் இருந்திருக்கு. அது 2021-22 டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 100% அதிகரிச்சிருக்கு. அதாவது விவசாயிகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2021 61 விவசாயிகள் இறந்திருக்காங்க. 2022 122 விவசாயிகள், அதாவது இருந்ததை விட 100 மடங்கு அதிகமாக அந்த விவசாய தற்கொலை அப்படின்றது பதிவாகி இருக்கு. அப்போ மற்ற ஸ்டேட்ல இருக்கிற ட்ரெண்டை விட இங்க விவசாய தற்கொலையுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ரிப்போர்ட் மூலியமா நமக்கு தெரியுது. அப்ப இதற்கான காரணங்கள் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். அரசுகள், இங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் இதை நிச்சயமாக கணக்கில் எடுத்து விவசாய தற்கொலை தடுப்பதற்கான முயற்சியை வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நடைமுறைப்படுத்தணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளுடைய அந்த உற்பத்திக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து வாக்குறுதி கொடுத்த அளவுக்கு வந்து உயர்த்தி தரல. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை உயர்த்தி தர வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுதான் டெல்லியில, ஹரியானால, பஞ்சாப்ல வந்து விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. விவசாயிகள் வந்து லாபகரமாக இந்த தொழிலை வந்து நடத்த முடியாததற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது இந்த விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதில் ஏற்படக்கூடிய தாமதம், சரியாக இவர்கள் இதை வந்து கொள்முதல் செய்ய முடியாம இருக்க சூழல்ல அவர்களுக்கு வந்து ஏற்படுகின்ற நஷ்டம், இதெல்லாம் விவசாயிகளுக்கு மேலும் வந்து பலு கொடுக்கும் விதமாக இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கரும்பு விவசாயிகளுடைய முக்கியமான பிரச்சனையாக இந்த கரும்பை விற்ற பணம் வந்து சுகர் மில்ல இருந்து உரிய கால அவகாசத்துல வந்து வராத ஒரு காரணத்தினாலும் அவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான சூழல் வந்து அமைஞ்சிருதாக கரும்பு விவசாயிகள் வந்து ரொம்ப காலமா வந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. சுகர் மில்ஸ்ல இருந்து இந்த பணம் வந்து உடனடியாக கிடைக்க மாட்டேங்குது, விற்றுறதுக்கான பணம் வருவதற்கு தாமதமாகுது அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நீண்ட காலமாக கரும்பு விவசாயிகள் தரப்புல இருந்து வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. விவசாயத்துக்கு தேவையான விதைகள், பூச்சிக்கொல்லி, உரம், விவசாய கூலிகளுக்கான கூலி, இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போற காரணத்தினாலும் அதற்கு தேவையான பணத்தை வந்து சமாளிக்க முடியாமல் விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் வந்து கடனுக்கு ஆளாவதாலும், கடனுக்கு அதிகப்படியான வட்டிக்கு தனியாரிடம் வந்து அதிக வட்டி வாங்கி அதுக்கு வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாக அதை கட்ட முடியாத ஒரு சூழல்ல வந்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான தற்கொலைகளை மேற்கொள்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, குறிப்பாக காவிரி கடைமடை பகுதிகளில் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், காவிரியோடைய நதிநீர் வந்து கர்நாடகா வந்து ஒழுங்கான வகையில் தமிழ்நாட்டுக்கு பிரித்து தராத ஒரு காரணத்தினாலும் அதிகமான இந்த உயிரிழப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு கடைமடை பகுதிகளில். இதே மாதிரி எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து உரிய வகையில் வந்து கொடுக்கல. மோடி அரசாங்கம் 2014 வாக்குறுதி கொடுத்த அந்த 1.5%, அதாவது ₹1 ₹1.50 எம்எஸ்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க வந்து கீப் அப் பண்ணல. அதே மாதிரி விவசாயிகளுடைய
விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக ஆக்குறோம், 2022 பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு வெத்து வாக்குறுதியாக தான் இருக்கு. இப்ப இது எல்லாம் வந்து விவசாயிகளுடைய இந்த நிலைக்கு, இந்த ஒரு அவல நிலைக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இதை விட அடிப்படையாக இங்க நடந்து கொண்டிருப்பது வந்து காலநிலை மாற்றம். கிளைமேட் சேஞ்சினால பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடாலையும், தண்ணீரை வந்து பக்கத்து ஸ்டேட் வந்து கொடுக்காததுனாலையும், விவசாயிகள் வந்து அதிக பேர்டன் அவங்கள வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து கடன் சுமை, நிதி வந்து சுமையாக இருப்பது ஒரு காரணமா இருந்தாலும், அடிப்படையாக இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, வருங்காலத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்றது கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றத்தினால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான மழையும், அதே நேரத்தில் வந்து வறட்சியும் வந்து மாறி மாறி இங்கே நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த அன்சீசனல் ரெயின்ஃபால் அதோடைய அளவு, அதோட இன்டென்சிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஒரு வருஷம் வெள்ளம், புயல் வந்துச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் கடுமையான வறட்சி இருக்கு. அப்போ மாறி மாறி இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, விவசாயிகளால் அவங்களுடைய தொழிலை வந்து சரியாக செய்ய முடியல. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக வந்து மழை வந்து விவசாயத்தை வந்து அழிச்சிருச்சு. விவசாய நிலங்களில் வந்து அதிகம் ஃப்ளட் ஆயிடுச்சு. அதனால விவசாய பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அடுத்த கிராப் சீசனில் பார்த்தீங்கன்னா வறட்சி இருக்கு. அதில் வந்து பயிர்கள் கருகி போகுது. இப்படி மாறி மாறி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் அப்படின்றது நிச்சயமாக லாபகரமாக செய்யக்கூடிய தொழிலாக இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த காலநிலை மாற்றத்தை வந்து முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் கணக்கில் எடுக்க வேண்டும். காலநிலை மாற்றத்தினால் எந்த மாதிரியான ஒரு அசாத்திய சூழலுக்கு விவசாயத்துறை தள்ளப்படும் அப்படின்றதும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும். அப்போ அரசாங்கம், மாநில மத்திய அரசாங்கங்கள் வந்து காலநிலை மாற்றத்தையும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய பழைய சிக்கல்களையும் சரி செய்தால் மட்டும்தான் 70% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க இந்தியாவில். அப்போ இந்த 70% மக்களுடைய எதிர்காலத்தை வந்து நம்ம உறுதி செய்யணும். அவங்களுக்கு ஒரு தற்சார்பான வாழ்க்கை, அவர்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வந்து அமைத்து தரணும் அப்படின்னா, நிச்சயமாக அரசாங்கங்கள் இந்த ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், இந்த எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகளிலும் சரி, தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சியை நடைமுறைப்படுத்தும் போதும் சரி, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்பட்டால்தான் விவசாயிகளுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்றது ஏற்படும்.